வணக்கம். வெல்கம் டு ரெடி செட் கோ தமிழ். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லெகோலேண்ட் வாட்டர் பார்க் தாங்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இதை நாங்கள் 2 months பிஃபோரே போயிருக்கணும். ரமதானுக்கே நாங்கள் டிக்கெட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டோம் போகலான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பாப்பாங்களுக்கும் ஃபீவர், ஸோ போக முடியல. அதனால தான் இப்போ போகிறோம். இந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 months எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டிக்கெட் வாங்கினதுலேருந்து நம்ம 2 monthsக்குள்ளே எப்போ வேணால் போய்க்கலாம். இப்போ வந்து எங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் பக்கமாக வந்துடுச்சு. ஸோ அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போகிறோம். நாங்கள் இந்த டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா வின்டர் டைம், வெளியில் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீக் சம்மர், தலையை வெளிக்காட்ட முடியல, அப்படி இருக்குது வெயில். அதோட அந்த ஹியூமிடிட்டி தான் நம்மளுக்கு தாங்க முடியாது, அந்த அனல் காற்று. ஸோ இந்த டைமுக்கு நாங்கள் போகிறோம், ஏன்னா டிக்கெட் காசு வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வாங்கினப்போ டிக்கெட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 225 அப்படின்னா நம்ம ரேட்டுக்கு வந்து இந்தியன் ருப்பீஸ்க்கு 5000 வரும் ஒரு டிக்கெட் காஸ்ட். நாங்கள் 4 டிக்கெட் வாங்கினோம். ஸோ அதனால் நம்ம இந்தியன் ருப்பீக்கு 20,000 வரும். சரி, ஏன் இந்த காசு வேஸ்ட் பண்ணாட்டி நம்ம போகலாம், எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுதோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறதும் லேட்டாக தான் கிளம்புறோம். ஆக்சுவலாக 10 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க தீம் பார்க்கை. இப்போ நாங்கள் இங்கேயே இப்போயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12:20 ஆகிடுச்சு. ஸோ லேட்டாக தான் போகிறோம். நாங்கள் உள்ளே போய் நாங்கள் என்ஜாய் பண்ணோமா பண்ணலையா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்துவிட்டோம். இப்போ நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது தான். ஸோ உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நம்ம டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே விடுவாங்க. உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இங்கே டொட்டோ ட்ரெயின்ஸாக தான் இருக்கும். இங்கே அங்கே போயிட்டுருக்குது. இங்கே லெகோலேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்க் இருக்குது. ஒன்று அட்வென்ச்சர் பார்க், ஒன்று வாட்டர் பார்க் இருக்குது. இந்த அட்வென்ச்சர் பார்க் அப்படிங்கிறது ரைட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த அட்வென்ச்சர் ரைட்ஸ்லாம் இருக்கிறது. வாட்டர் பார்க் வந்து இந்த தண்ணியில் நம்ம விளையாடுவோம்ல, அது மட்டும் செப்பரேட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அங்கே தான் வந்து இந்த டொட்டோ ட்ரெயின்ஸில் போக போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிலாங்கிங்ஸ்லாம் செக் பண்ணுறாங்க. ஏதாவது ஈட்டபிள் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோமா அப்படின்னு. ஏன்னா எதாக இருந்தாலும் நம்ம உள்ளே தான் வாங்கிக்கணும், வெளியேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட் நாங்கள் உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கபானா செக் பண்ணோம். இதுதான் கபானா. இந்த கபானாவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் இருக்கும், ரெஸ்டிங் சேர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டப்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு லாக்கர் கொடுத்துருக்காங்க, செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் வேணும்னா. அந்த தீம் பார்க்லேயே சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டிங் சேர்ஸ் இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அந்த தீம் பார்க் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நம்ம வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். நெக்ஸ்ட்டு வந்து லாக்கர், அது நம்ம செப்பரேட்டாகவே இருக்குது, நம்ம செப்பரேட்டாக அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த சம்மருக்கு வந்து நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் அதிகமாகும். ஸோ அதனால் இங்கே ரீஃபில்லபிள் ட்ரிங்க் இருக்குது. நம்ம 79 dirhams கொடுத்துட்டு நம்ம அதை வாங்கிக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் நம்ம வந்து ஜூஸ் வந்து நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம்.
உண்மையாலுமே இந்த ஜூஸ் வாங்கினது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. குழந்தைங்க வந்து விளையாண்டுட்டு அவங்களுக்கு நல்லா தேர்ஸ்டி ஃபீலாக இருக்குது. ஸோ இருக்கிற ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் போய் ரீஃபில் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. இங்கே என்னென்ன ஜூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மிராண்டா, 7up அது மாதிரியும் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் வாங்கலை. நாங்கள் இந்த ஆரஞ்ச் ஜூஸ் மட்டும்தான் வாங்கினோம். அதுலேயும் வந்து உங்களுக்கு 4-5 வெரைட்டி வச்சுருக்காங்க. ஆனால் பாப்பாங்க வந்து இதில் ஆரஞ்ச் ஜூஸ் தான் ஃபில் பண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து பில்ட் போட் ஏரியா. இங்கே வந்து நிறைய லெகோ பிரிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டை மேக் பண்ணிவிட்டு அந்த லெகோ பிரிக்ஸை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தண்ணியில் விட்டு விளையாடுவாங்க. தக்ஷினி தனி ஸ்டே ஆசைக்காக வந்தாங்க. சட்டுன்னு ஒரு போட்டை விட்டுட்டு மறுபடியும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேவ் பூல் இருக்குது, அங்கே ஓடி போயிட்டாங்க. அவங்க தண்ணியில் விளையாடுறது ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி வாட்டர் தீம் பார்க் வர்றது. ரொம்ப சூப்பராக அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. வாட்டர் ஷவர் வச்சுருக்காங்க. நம்ம தண்ணியில் விளையாண்டுட்டு இது மாதிரி நல்ல தண்ணியில் வந்து ஷவர் பண்ணிக்கலாம். இங்கே தண்ணியில் குதிச்சு நல்லா விளையாண்டதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பசி எடுத்துச்சு. ஸோ அதனால் இப்போ இங்கே சாப்பிட வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இங்கே பேக் சைடில் நிறைய ரைட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன ரைடு இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு அதை விளையாட வேண்டியது தான். இதுதாங்க லேசி ரிவர். இந்த ரைடு வந்து எங்கள் பாப்பாங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃப்ளோட்டி வச்சுட்டு அழகாக ஜாலியாக ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு அங்கங்கே லெகோ பிரிக்ஸ் கலராக இருக்கும். ஸோ அதை கலெக்ட் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு சூப்பராக ஃபன் பண்ணாங்க. இதுலேயே எங்கள் பாப்பாங்க பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ரவுண்ட்ஸ் அடித்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ரைடாக இருந்துச்சு இது. அவ்வளோதாங்க, டைம் அப் ஆகிடுச்சு, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் ஜாலியாக தண்ணியில் விளையாண்டாங்க. உண்மையாக வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு எப்படி இங்கே விளையாட முடியும்னு நினச்சிட்டு வந்துச்சு. பட் ஆனால் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரமாகவே வந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் குழந்தைங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ரைடு இருந்துச்சு. ஒரு 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் குழந்தைங்க வந்து எப்படி என்கேஜாக பயம் இல்லாமல் விளையாடுவாங்களோ அது மாதிரி ரைட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டோட்டல் ஃபன்னாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ரெடி செட் கோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பை பை.